வணக்கம். இந்த பதிவில் நாம் ரோஜா வளர்ப்பில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூச்சி விரட்டி குறித்த தகவல் தாங்க நாம் பார்க்க போகிறோம். செடி நல்ல ஹெல்த்தியாக வரும்பொழுது அந்த தளிர்களை சாப்பிடுவதற்காகவே நமக்கு பூச்சிகள் வந்துடும். இப்படி அழகான மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வைக்கும் பொழுது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மொட்டுகள் எல்லாமே வீணாயிடுங்க. இப்படி வரக்கூடிய தளிர்கள் எல்லாமே கருகிடும். பெரும்பாலும் பலர் ரோஜா செடி இலை கருகுதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த பூச்சி தாக்குதல் தாங்க. அதனால் கரெக்டாக வாரம் ஒரு முறையாவது 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது நாம் பூச்சி விரட்டிகளை தெளிச்சிட்டோன்னா தான் இப்படி வரக்கூடிய தளிர்கள் செழிப்பாக இருந்து மேலும் மேலும் ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு மொட்டுக்களை கொடுத்துரும். இப்படி ப்ரௌனாக வரக்கூடிய தளிர்கள் பூச்சி தாக்குதலால் கருகிடும். அதனால் நீங்கள் கவனமாக உரங்கள் எப்படி கொடுப்பது முக்கியமோ அதே போல் பூச்சி விரட்டி கொடுப்பதும் நமக்கு முக்கியங்க. அந்த வகையில் இன்றைக்கு பூச்சி விரட்டி கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கெம்னு சொல்லக்கூடிய ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த பெஸ்டிசைடு, அதாவது பூச்சி விரட்டியை நம்ம கொடுக்க போகிறோம். இது ஒரு ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. அதனால் இதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் கொடுக்கலாம். அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி அழகான பூக்கள் முழுமையாக பூக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பூச்சி விரட்டிகளை தெளிச்சிடணும். இல்லைன்னா பாதி விரிந்தும் விரியாத நிலையில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்ட மொட்டுகள் விரியும். அதனால் நீங்கள் இப்படி நல்ல ஒரு ஸ்ப்ரேயில் தண்டிலிருந்து இலைகள் வரைக்குமே ஃபுல்லாக பூச்சி விரட்டியை தெளித்து விட்டுருங்க. எந்த பூச்சி விரட்டி வேண்டுமானாலும் தெளிக்கலாம். இந்த அதிக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் செடியை. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இது போன்ற முக்கியமான பூச்சி விரட்டியை தெளித்து உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை பாதுகாத்துக்கோங்க. தேங்க்யூ.